ஓகே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.2ல 6th தேர்ட் சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இங்க எம்ன்னு கொடுத்துட்டு பிராக்கெட்குள்ளார 2 டேர்ம் இருக்கு. ஆமாவா? அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா சாமி, நல்லா கவனிங்க. இந்த எம் 4mக்கும் பொருந்தும், 3க்கும் பொருந்தும். அப்ப 4m into m 4m ஸ்கொயர் மைனஸ் 3 into m 3m. இவ்வளவுதான் ஆன்சர். ஆனா இங்க கவனிங்க, 4m ஸ்கொயர் என்னமோ கொடுத்துருக்காங்க, மைனஸும் கொடுத்துருக்காங்க. ஆனா 3க்கு பக்கத்துல என்ன இல்ல? m இல்ல. ஸோ அதோட ரைட் ஆன்சர் 4m ஸ்கொயர் மைனஸ் 3m. ஓகே, அடுத்தது ஃபோர்த் சம் நல்லா கவனிப்பா. 4nக்கு ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4ஐயும் நான் ஸ்கொயர் பண்ணணும், n-ஐயும் நான் ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணா அதோட ஆன்சர் என்ன? 16. n ஸ்கொயர் பண்ணா அதோட ஆன்சர் என்ன? n ஸ்கொயர். இந்த n ஸ்கொயர் அப்படின்றது, இந்த ஸ்கொயர் இப்ப இங்க போட்டிருக்கீங்கல்ல n ஸ்கொயர், இது n-க்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா நீங்க பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் பொருந்தும். புரியுதா டிஃபரன்ஸ்? ரைட். அடுத்தது மிச்சம் அதை சால்வ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. -2n + 3, அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஆன்சர். இங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4n ஸ்கொயர்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை சரின்னு சொல்லி போட்டுருவீங்க. ஆனா தப்பு. இங்க டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 4n ஸ்கொயருக்கும் வெறுமனே நீங்க போடுற n ஸ்கொயருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்கொயர் இப்போ பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டீங்கன்னா இது 2 டேர்முக்கும் பொருந்தும். ஆனா நீங்க பிராக்கெட் போடாம ஸ்கொயர் போட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கொயர் பொருந்தும். சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க தமிழில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.